காலத்துல ஏற்படக்கூடிய 4 மேஜர் கிராக்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டயகனல் கிராக்ஸ். இந்த டயகனல் கிராக்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, போதுமான தாங்குதிறன் இல்லாத ஒரு காலத்து மேல லோட் ஆனது ஆக்ட் ஆகும்போது இந்த மாதிரியான டயகனல் கிராக்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த டயகனல் கிராக்ஸை சீக்கிரமாக சரி பண்ணல அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. செகண்ட் ஒன் ஹரிசாண்டல் கிராக்ஸ். இந்த ஹரிசாண்டல் கிராக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இன்சபிஷியன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலத்து மேல சடன் லோட் ஆனது ஆக்ட் ஆகும்போது இந்த மாதிரியான ஹரிசாண்டல் கிராக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதை தவிர ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட், காலமானது ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் இல்லாதாலும் இந்த மாதிரியான கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தேர்ட் ஒன் ஸ்பிளிட்டிங் கிராக்ஸ். இந்த ஸ்பிளிட்டிங் கிராக்ஸை ஒரு விதமான வெர்டிகல் கிராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, லோ குவாலிட்டி ஆஃப் காங்கிரீட் அண்ட் இன்சபிஷியன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னாலதான் இந்த கிராக்ஸ் ஆகுது ஃபார்ம் ஆகுது காலத்துல. ஃபோர்த் ஒன் கரோஷன் கிராக். இந்த கரோஷன் கிராக் எதனால ஏற்படுது அப்படின்னா, இன்சபிஷியன்ட் பாண்டிங். அதனாலதான் இந்த கரோஷன் கிராக் அப்படிங்கிறது ஏற்படுது. காலத்துல இருக்கக்கூடிய ராட் அண்ட் காங்கிரீட் ரெண்டுமே வந்து பாண்டிங் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த வகையான கிராக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஏற்படுது. ஏற்படக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் மேஜர் கிராக்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த கிராக்ஸ் எப்படி சால்வ் அவுட் பண்றது, காலத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.